என்று தங்களுக்குள் முடிவு செய்தது தொடர்பில் நாம் பார்க்கிறோம். ஷைத்தான் மனிதனை வழிநடத்தக்கூடிய வழிமுறைகளில் ஒன்றுதான் தவறு செய்கின்ற எண்ணம் வரும்போது அந்த தவறிலிருந்து ஒதுங்காமல் இதை செஞ்சுட்டு தௌபா செய்வோம் என்று நினைக்கிறது. இளைஞர்களாக இருக்கும்போது நினைக்கிற வயசு போனதுக்கு தௌபா செஞ்சு கொள்ளலாம் என்று நினைக்கிறது. ஷைத்தான் இப்படி எங்களை நினைக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை லேட் பண்ண வச்சு தௌபா இல்லாமல் மௌத்தாகக்கூடிய துப்பாக்கிய நிலைக்கு கொண்டு வருவார். இது ஷைத்தானுடைய சூழ்ச்சியாகும். அடுத்து இவ்வாறு தங்களுக்குள் முடிவு செய்து கொண்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள் பாப்பாவிடத்தில் அவர்கள் பேசுகிறார்கள். அது சம்பந்தமாக 11வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் இவ்வாறு சொல்கின்றனர். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள் அவர்களுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திடம் யா அபானா மாலகலா தஹ்மன்னா அலா யூசுப், எங்களுடைய தந்தையே யூசுப் விஷயத்தில் நீங்கள் ஏன் எங்களை நம்பாமல் இருக்கிறீங்க? வ இன்னா லஹு லநாசிஹூன், நாங்கள் யூசுஃபுக்கு நல்லதைத்தானே நாடுகிறோம். அரசியல் மகனா கதன், நாளைக்கு காட்டுக்கு ஆடு மேய்க்க போகிற நேரத்தில் அவரையும் எங்களோட சேர்த்து நீங்கள் அனுப்புங்க. எர்தா வயல் வ இன்னா லஹு லஹாஃபிதூன், அவர் காட்டில் அங்கே சுற்றி பழங்களை தின்னுவார், அவர் காட்டில் சந்தோஷமாக விளையாடி இருப்பார், நாங்கள் அவரை சேஃப்டியாக பாதுகாப்பாக நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம் என்று பாப்பா இடத்துல பிள்ளைகள் சொல்கிறாங்க. அப்போ பாப்பா இவருக்கு ஏழாண்டு சொல்லியிருக்கலாம், இல்லை வேளாண்டு சொல்லியிருக்கலாம். பாப்பா சொல்கிறார், இன்னி லயஹ்ஸுனி அன் தத்ஹபூ பிஹி வ அஹாபு அன் யஅகுலஹு ذئب, யூசுஃபை என்னை விட்டு நீங்கள் எடுத்துச் செல்வது எனக்கு கவலையை உண்டாக்கும், அத்தோடு அவரை ஓனாய் தின்றுவிடும் என்று நான் பயப்படுறேன். எப்ப சாப்பிடும் வாழ்த்தும் அன்பு ஆப்பிடுவோம், நீங்க காட்டுக்கு போய் வேற வேலையா இருக்கும் போது அவரும் ஓனாய் தின்றுடலாம் என்று நான் பயப்படுகிறேன் என்று 2 விஷயம் சொல்றாங்க. எனக்கு கவலை வரும், அவருக்கு ஆபத்து வரலாம், அந்த ஆபத்து ஓனாய் மூலம் வரலாம் என்கிற ஒரு தகவலை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அப்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அப்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள் லஇன் அக்கலஹு ذئب வநஹ்னு உஸ்பா, நாங்கள் ஒரு பெரும் கூட்டமாக இருக்கிறோம், கச்சான ஆட்களாக இருக்கிறோம், அப்படி இருக்கும்போது அவரை ஓனாய் சாப்பிடும் என்று சொன்னால் இதன் லஹாசிரோன், நாங்கள் நஷ்டவாதிகள் தான், நாங்கள் ஒரு பெரிய டீம் ஒன்று இருக்கிறோம். இப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொள்ற இல்லையான்னு அவங்க ஐடியா இருந்ததுல அவரை காட்டில் உள்ள இந்த கிணத்துல போடுறதாக ஏகோபிக்க முடிவாகிறாங்க. அவங்களுக்குமே ஒரு இஜ்மா வந்திருக்குது, கெட்ட விஷயத்துல ஒன்றுபட்டிருக்கிறாங்க. இதுவும் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இஸ்ரேல் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பண்பு, தீமையை ஒன்று சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு போக்கை இதெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். அவரை கிணத்துல போட்டதுக்கு பிறகு ஏற்கனவே நேற்று இறுதியாக டாக்டர் அவங்க அதான் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா அவருக்கு வகையை நீட்டார். ஒரு காலத்தில் உங்களோட சகோதரர்களுக்கு இதை நீங்கள் அறிவிப்பீங்க, அதாவது உங்களுக்கு இதனால் அழிவு வராது, நீங்கள் ஒரு உயர்ந்த நிலைக்கு போவீங்க, உங்கள் சகோதரர்கள் உங்ககிட்ட வருவாங்க, அவங்க உணராமல் இருக்கும்போது நீங்கள் அறிவிப்பீங்க என்கிற ஒரு தகவலை நேற்று உரையினுடைய கடைசியில் டாக்டர் ஞாபகப்படுத்தினார். அன்புள்ள இதில் உள்ள படிப்பினைகளை நம்ம சுருக்கமாக எடுத்துக்கொள்ளலாம். இதில் ஒன்று, அவர்கள் சொல்கிறாங்க யூசுஃபை நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் காட்டில் விளையாடலாம்னு சொல்லி. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பா ஒரு நபி, அவர் சொல்லலை இந்த விளையாட்டெல்லாம் தேவையில்லாத வேலை, சும்மரிங்க வாப்பான்னு சொல்லலை. அப்போ சிறுவர்கள்னு சொன்னால், பிள்ளைகள்னு சொன்னால் அவங்களுக்கு விளையாட்டு தேவை, அதை ஒரு நபியினுடைய குடும்பம் அங்கீகரிச்சுக்குது. அப்போ சிறுவர்களுக்கு ஃபிசிக்கலான விளையாட்டுக்கள் வரவேற்கப்படுகிறது, இஸ்லாத்தில் அது சொல்லப்படுது. அதுதான் அவங்கள அதாவது ஆரோக்கியமாக வச்சுக்கொள்றதுக்கும் நல்ல சிந்தனையாக வச்சுக்கொள்றதுக்கும் சில சட்டங்களுக்கு கட்டுப்படக்கூடிய பக்குவத்தை கொண்டு வரதுக்கும் ரூல்ஸுகளுக்கு அவங்க அதை வெற்றி தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்துக்கு வாரதுக்கும் இப்படி பல விஷயங்களுக்கு விளையாட்டு காரணமாக இருக்கும்.
அப்போ பிள்ளைகளுக்கான விளையாட்டுக்கு தேவையான செட்டப்புங்கிறது மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயம் என்கிற ஒரு தகவலை நாங்கள் இதிலேருந்து எடுக்கலாம். ரெண்டாவது, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு போனால் எனக்கு கவலை வரும்னு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது, அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மீது அவங்களோட வாப்பா வச்சுருந்த அன்பையும் வெளிப்படுத்துது. ஒரு விஷயத்தை நாங்கள் ரத்து பண்ணும்போது, மறுக்கும்போது சொஃப்டான வார்த்தையில் சொல்கிறதுக்கான ஒரு படிப்பினையும் இதில் சொல்லப்படுகிறது. சொஃப்டான வார்த்தைன்னா ஏழையில் அவங்களோட வேலையை பார்த்து சும்மரிக்கும், அப்படியெல்லாம் நடக்காது அப்படின்ற மாதிரி முகத்தில் அடித்த மாதிரியும் சொல்லலும். இவர் அப்படி சொல்லாமல் தண்டை சைட் வீக்னஸை சொல்கிறாங்க, நீங்கள் அவரை கூட்டிகிட்டு போவீங்க எனக்கு கவலையாக்கியம்னு சொல்லி. அப்போ அந்த ஒரு பண்பாடும் இங்கு சொல்லித்தரப்படுகிறது. மூணாவது ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு உணர்த்துறான். என்னன்னு சொன்னால், நீங்கள் ஒரு ஆள்கிட்ட ஒரு சந்தேகப்படுறீங்க இப்படி நடக்குமாண்டு, அந்த சந்தேகத்தை சொல்வது சில நேரம் அந்த ஆள் அதே வேலையை செய்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சிடலாம். உதாரணமாக, நான் உங்கள்கிட்ட கடன் கேட்குறேன், நீங்கள் கடனுக்கு காசு தாரீங்க, தரும்போது எப்படி சொல்லி தாரீங்கடா, நீங்கள்டா திருப்பி தருவீங்கன்னு எனக்குன்னா நம்பிக்கையே இல்லைன்னு தாரீங்க. இப்போ எனக்கு திருப்பி தரோன்ற ஐடியா வராது, ஏன்னா நான் திருப்பி தரமாட்டேன்னு நினச்சி தான் நீங்கள் தந்துக்கிறீங்க. தராட்டி எனக்கு அது பிரச்சனை இல்லை, நீங்கள் அதை அங்கீகரிக்கிற மனநிலை சொல்கிற மாதிரி ஆகும். இதே மாதிரி தான் சில நேரங்களில் பிள்ளைகள்கிட்ட பேசக்குள்ள, நீ போகிறத பார்த்தா இந்த கல் எடுத்துகிட்டு போய் கடையில் போய் தின்ட்டு தான் வருவாய் போல் ஐக்கியன்னா அவனுக்கு அந்த வழியில் போகக்குள்ள தின்னோண்ட ஐடியா வந்துடும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல வாப்பா ஒரு அச்சத்தை சொன்னாங்க, மகனை அனுப்பாமல் இருக்கிறதுக்கு அவரை பார்த்துற ஐடியா, நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க, நீங்கள் வேறு வேலையை அழிக்கும்போது அவரை ஓனாய் தின்றுன்னு நான் பயப்படுறேன்னு சொன்னாங்க. இவங்க ஏற்கனவே இவரை கொண்டு போய் கிணத்துல போகிற ஐடியாவில் தான் வராங்க. கிணத்துல போட்டால் என்ன சொல்கிறன்றதுக்கு அவங்கள்ட்ட ஐடியா இருந்துச்சா இல்லையா தெரியல. இந்த வாப்பா சொன்னது அவங்களுக்கு ஐடியாவாக போச்சுது. அப்போ இந்த எதிர்மறை விஷயங்களை நாங்கள் அதாவது போட்டு உடைக்காமல், எங்களுக்கு மைண்டில் படுகுது இப்படி நடக்குன்னு சொன்னால் அதை நாங்கள் போட்டு உடைக்காமல் இருக்கிறது சேஃப்டி என்கிறதுக்கான ஒரு பாடத்தை நாங்கள் இந்த வார்த்தையிலிருந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது, ஏற்கனவே சொன்னது மாதிரி அல்லாஹு தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அறிவித்தது அவருக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து, எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்குதுங்கிற தைரியத்தை கொடுத்துச்சு. அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள் வாப்பா கிட்ட காலு யா அபானா மாலக லா தஅமன்னா, என்ன நீங்கள் யூசுஃபோட விஷயத்தில் எங்களை நம்புறீர்கள் இல்லை அப்படின்டா, அவங்கள யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அனுப்புறதுக்கு இவருக்கு விருப்பம் இல்லை, நம்பிக்கை இல்லை என்பதை சகோதரர்கள் விளங்கிட்டாங்க. வாப்பா விடமாட்டாங்க, ஆனாலும் வாப்பா கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க, ஒ இன்னா லஹு லநாசிஹூன், நாங்கள் அவருக்கு நல்லது தான் செய்வோம். இதை வைத்து உலமாக்கள் என்ன கூறுறாங்கன்னு சொன்னால், நல்லவர்களாக இருப்போம் என்று சொல்கிறவங்க எல்லோரும் உண்மையிலே நல்லவர்களாக இருப்பதற்கு சான்ஸ் இல்லை. ஒரு சாரார் நல்லவர்களாக நடிக்கவும் கூடும், உண்மையாக நல்லவர்களாக இருக்கவும் கூடும். அப்போ யாருடைய வார்த்தையும் திடீரென நான் உங்களுக்கு விசுவாசமாக இருப்பேன் என்ற சின்னத்துக்காக நம்ம நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஆளை பற்றி விசாரித்து அவர் பலரோடையும் எப்படி நடந்திருக்கார் என்பதை விசாரித்து தான் நாம் என்ன செய்யணும், முடிவெடுக்கணும். ஏனென்றா எல்லாருமா சொல்கிறாங்க நாங்கள் யூசுஃபுக்கு நல்லது தான் செய்வோம், ஆனால் அவ்வளவு பேரும் துரோகிகள். அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு போய் கொல்வதற்கோ அல்லது கிணத்துல போடுவதற்கோ மனதில் அந்த வஞ்சகத்தை வைத்து கொண்டு நாங்கள் யூசுஃபுக்கு நல்லது தான் செய்வோம்னு சொன்னாங்க. எனவே எங்களோட வாழ்க்கையில் யாராலும் எங்கள்கிட்ட நாங்கள் உங்களுக்கு விசுவாசமாக இருப்போம், நாங்கள் உங்களுக்கு நல்லது தான் நினைப்போம் என்று சொன்னால் நாங்கள் அதை அப்படியே நம்பி கவுந்து விழ வேண்டிய அவசியம் இல்லை. மிகவும் பாதுகாப்பாக இருக்கணும் என்பதற்கு இந்த ஆயத்தில் ஆதாரம் இருக்கிறது. அதே போன்று தங்களுடைய கெட்ட லட்சியங்களை அடைஞ்சு கொள்றதுக்காக ஒரு ஆள் நல்லவராக கொஞ்ச காலத்துக்கு நடிக்கவும் மேலும். இலங்கை போன்ற நாடுகளில் நாங்கள் பார்த்துருக்கோம், சில ஆட்கள் கூட்டாளியாக அந்த சில பணக்காரர்களோட பழகி தூரத்துக்கு கொண்டு போய் ஆளை க்ளோஸ் பண்ணிட்டு அது தற்செயலாக அவங்க பிடிபட்டுட்டாங்க. அப்போ தங்களுடைய கெட்ட நோக்கங்களை அடையும் வரை யாரும் என்ன செய்யலாம், நல்லவர்களாக நடிக்கவும்
கூடும் என்பது இந்த வசனத்திலிருந்து எங்களுக்கு புரியப்படுகின்ற ஒரு தகவலாக இருக்குது. அதனால் நாங்கள் திடீரென ஆட்களை ஒருவருடைய வாய் சொல்லுக்காக நம்பாமல் அவர்களை சுற்றி உள்ளவர்களோடு எப்படி பழகியிருக்கிறார்கள், கொடுக்கல் வாங்கல் எப்படி செஞ்சிருக்கிறார், என்ன மாதிரி என்று தீர விசாரித்து தான் ஆட்களை நம்ப வேண்டும். அதே போன்று அடுத்த இதில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹு தஆலா ஒரு நாளைக்கு தான் 7 ஆண்டு சொன்னாங்க. நாளைக்கு எங்களோடு அனுப்புங்கன்னு தான் சொன்னாங்க. அவருக்கு கவலைன்னு சொன்னாங்க, ஓனாய் தின்றுமோன்னு பயப்படுறேன்னு சொன்னாங்க. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை விட பெரிய ஒரு கவலையை கொண்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சோதித்தான். ஒரு நாளைக்கு என்ன நாங்கள் அவரை கூட்டிகிட்டு போகிறோமே என்று சொன்ன அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப கவலையாயிக்கணும். அதாவது இந்த பிள்ளைய என்னை விட்டு பிரியறதுக்கு எனக்கு என்ன செய்யுது, மனம் இல்லை, கவலையாயிக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை நீண்ட வருடங்கள், பல வருடங்கள் ஒரு பிரிவினை ஏற்படுத்தி அல்லாஹ் சோதிச்சான் என்பதும் இந்த வசனத்திலே இருக்கிறது. அதே போன்று ஒரு ஆளுக்கு துரோகம் செய்ய நினைக்கிறவங்க போலியாக நாங்கள் சண்டித்தனம், நாங்கள் குரூப், நாங்கள் இளைஞர்கள், நாங்கள் செய்வோம் என்று என்ன செய்வாங்க, போலியாக நடனம், நாட்டியம் அல்லது நடிப்பை செஞ்சு ஆட்களை ஏமாற்றவும் கூடும். சந்தர்ப்பத்துக்கு அவங்க சொன்னாங்க, நாங்கள் எல்லாரும் ஒரு பெரிய டீம், அப்படி அப்போ ஓனாய் திங்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் கடைசியாக என்ன சொல்கிறாங்க, ஓனாய் திண்டுட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களோட வீரம் எங்கே போச்சு? எனவே அன்புக்குரியவர்களே, ஆட்களுடைய வாய் சொல்லுக்காக நாங்கள் எப்போதும் நம்பி ஏமாற வேண்டிய அவசியம் இல்லை என்பதற்கு இந்த வசனங்கள் ஒரு படிப்பினையாக இருக்கு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது ஷேக் சொன்ன விஷயம், கடைசியாக சொன்னது முக்கியமான ஒரு விஷயம். உங்களை ஒரு ஆள் ஏமாத்தணும்னு நினைச்சா, நம்பிக்கை துரோகம் செய்யணும்னு நினைச்சா, அவன் செய்கிற முதலாவது வேலை என்னென்னா, அவன் மீது உங்களுக்கு நம்பிக்கை உண்டு பண்ணுவான். நம்பிக்கை உண்டு பண்ணாதானே நம்பிக்கை துரோகம் செய்யணும். இந்த உலகத்தில் ஏமாத்து நடக்கிறது நம்பினவங்களால தான் நடக்கிறது. சைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கெடுக்கும்போது, நான் உங்களுக்கு நல்லதைத்தான் சொல்கிறேன்னு சத்தியம் பண்ணி சொன்னான். அதே நேரத்தான் ஆசை காட்டுறது. ஆசை காட்டினான் சைத்தான். எப்படி, இந்த கனியை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மரணமே இல்லாத ஆக்களாக மாறிடுவீங்க, மலக்குமாராக மாறிடுவீங்க. அப்போ யாராவது ஒருவர் எங்களை அளவுக்கு அதிகமாக ஆசை காட்டுறாருன்னு சொன்னால், அல்லது அளவுக்கு அதிகமாக நம்பிக்கையை தர்றாருன்னு சொன்னால், எங்களுக்கு அதில் கொஞ்சம் டவுட் வரணும். நீங்கள் சாதாரணமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, ஒருத்தன் சொல்லுவான், இந்த பிஸ்னஸ் இப்படி நடக்குது, எங்களோட இதில் நீங்கள் ஒரு லோன் போடுங்க, லோனை போட்டால் உங்களுக்கு இன்னென்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்லி நிறைய சொல்லுவானோ. நம்பி போய்த்து லோனை போட்டான்னு சொன்னால் அதில் மாட்டினது தான். இப்போ சாதாரண ஒரு வீடு கட்டணும், எப்படி நம்பிக்கை, வீடு கட்டணுமா, எங்களோட வங்கியில் கடன் வாங்குங்க, பிரச்சனை தீர்ந்ததுன்னு அதுலேருந்து தான் பிரச்சனையே ஆரம்பமாகும். அப்போ இந்த நம்பிக்கை ஊட்டுதல், இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல சகோதரர்கள் வாப்பாக்கு நம்பிக்கை விட்டுறாங்க, நாங்கள் ஒரு பெரிய டீம், நாங்கள் யூசுப் விஷயத்தில் நல்லது தான் செய்வோம், நாங்கள் அவங்கள பாதுகாப்போம், இப்படி சொல்லி நம்பிக்கை துறையத்துக்கான இந்த அடிப்படையை அவங்க போடுறாங்க. இப்போ சகோதரர் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கிணத்துல போட்டாங்க. கிணத்துல போட்டோடனே உடனே அவங்க வீட்டுக்கு வரலை. குர்ஆன் அல்லாஹு தஆலா 16 18 வரைக்கும் சொல்கிறான். வஜாஉ அபாஹும் இஷாஅ யபுகூன், இரவு நேரத்தில் அழுதவர்களாக வாப்பாட்ட வந்தாங்க. ஓனாய் திண்டுட்டு போயிட்டு தான் சொல்ல போகிறாங்க. ஓனாய் திண்டிச்சுண்டா பதறி போய்த்து சொல்லிக்கணும், ஏன்னா குத்தம் ஓனாயிட மேலே இருக்குது. ஆனால் இவங்க நைட்டில் தான் வராங்க, அழுது கொண்டு வராங்க. சொல்கிறாங்க, காலு யா அபானா இன்னா ஜஹபுனா நஸ்தபிக்கு வ தரக்குனா யூசுஃப இந்த மதா இனா இப்போ அக்கலஹு ذئب. பாப்பா, நாங்கள் எங்களுக்குள்ளே ரேஸ் ஓடணும், ஒரு ஆளோட போட்டி வச்சோம். போட்டி நேரத்தில் எங்களோட சாமான்கள்கிட்ட யூசுஃபை விட்டுட்டு போனோம். அவரை ஒரு ஓனாய் தின்னுட்டு. இவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி கூட்டிகிட்டு போனேன், காட்டுக்கு போய் நல்ல சந்தோஷமாக மரங்கள் இதெல்லாம் தின்னுவார், காட்டில் போய் விளையாடுவார்னு கூட்டிகிட்டு போனேன்னு சொல்கிறாங்க. இங்கே வாப்பாட்ட என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஓடி பிடிச்சி விளையாடினோம், யூசுஃபை சாமான்ட்டு விட்டோம், சாமான் பார்க்குற வேலைக்கு அவரை கூப்பிட்டு போய்க்கானோம், யூசுஃபை சாமானை பார்த்துட்டிக்க விட்டோம், ஓனாய் அவரை திண்டு விட்டது.
வமா அந்த பிமுஃமினின் லனா வலவ் குன்னா சாதிக்கின், நாங்கள் உண்மைதான் சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தையை அவங்க உண்மை சொல்லலைன்றதை காட்டுது. அப்படி சொல்லி போட்டு வஜாஉ அலா கமீசிஹி பிதமின் கதிபின், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆடையின் மீது பொய்யான இரத்தத்தை பூசிக்கொண்டு கொண்டு வந்தாங்க. பொதுவாக இந்த உலகத்தில் குற்றச்செயல் செய்கிறவங்க அந்த குற்றச்செயலை உண்மையை அதிலிருந்து நாங்கள் நிரபராதின்னு காட்டுறதுக்கு சில வேலை செய்வாங்க. அதுதான் அவங்கள மாட்டி கொடுக்க வைக்கிறது. ஏன்னா அவங்கள உளவியல் பலகீனமாக ஏதாவது ஒன்றை செஞ்சிருவாங்க. இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கிணத்துல போட்டாச்சு. இப்போ ஓனாய் அவரை திண்டு சொல்கிறதுக்கு ஏதாவது அவங்க ஒரு செட்டப் பண்ணணும். அதுக்கு அவங்க பண்ண செட்டப் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை ஆடையில் ரத்தத்தை பூசி பாப்பாட்ட கமிஷ் சேட்டை கொண்டு காட்டினேன். இந்த சூரா யூசுஃபில் பல தடவைகள் அவரோட சேட்டு வரும். இங்கே வருகுது, அவங்கள அந்த ஒரு பெண்மணி அவங்கள தவறான நடத்தைக்கு அழைச்சாங்க, அங்கே அவங்களோட சேட்டு வரும். அதே மாதிரி கடைசியில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல சேட்டை வந்து அவங்களோட வாப்பட முகத்தில் போட்டதுக்கு பிறகு அவரோட கண் பார்வை இல்லாமல் இருந்து கண் பார்வை வரும். இப்படி அந்த சேட் திரும்ப திரும்ப குர்ஆனில் சொல்லப்படும். யூசுப் அலைஹிஸ்ஸலாமோட சேட். இந்த சேட்டை கொண்டு வந்து காட்டுறாங்க, ரத்தம் பூசி ஓனாய் தின்னுட்டுங்கிறதுக்கு சாட்சி. எந்த ஓனாயாவது தின்றதுக்கு ஆளை எடுத்துகிட்டு போகல சேட்டை கலட்டி போட்டு வெறுமலோடு எடுத்துகிட்டு போகுமா? அல்லது ஆளை தூக்கிட்டு போனால் சேட்டையும் சேர்த்து தூக்கிட்டு போயிருக்கணும். அல்லது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சேட்டை கலட்டி வச்சிருக்கும் போது தூக்கிட்டு போயிருந்தால் சேட்டில் ரத்தம் பட்டிருக்காது. அப்போ அவங்க ஒரு எல்லாருமா சேர்ந்து ஒரு ஐடியா பண்ணி ஒரு ஒரு ஓனாய் திண்டமாய் செட்டப் பண்ணாங்க. ஆனால் அந்த இப்படி அவங்க ஐடியா பண்ணுறது முழுமையாக இருக்காது. இதில் தான் அவங்க செஞ்சது பிழை என்று மாட்டிப்படும். அப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு விளங்கிட்டு இவங்க சொல்கிறது பொய்யுண்டு. முதலாவது காரணம் என்னன்னு சொன்னால், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபியாக வருவாருங்கிறது முன்னறிவு செய்யப்பட்டது, கனவின் மூலமாக முன்னறிவு செய்யப்பட்டுச்சு. அப்போ அவர் நபியாக வருவாருங்கிறது கனவினால் முன்னறிவு செய்யப்பட்டிருக்கிற காரணத்தினால அவரை ஓனாய் தின்னாது, அவர் உசுரோட வாழ்வார். எனவே இவங்க பொய் தான் சொல்கிறாங்கங்கிறது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும். அதே நேரம் தன் மகன் மௌத்தாக மாட்டாருங்கிறதும் தெரியும். நபியாக வராத வரையில் மௌத்தாக மாட்டார்ன்றது தெரியும். ஆனால் மகனுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாத கவலையும் மகனை பிரிஞ்ச கவலையும் அவருக்கு இருந்தது. எனவே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து சொன்னாங்க, பல் சவ்வலத் லக்கும் அம்புசுக்கும் அம்ரா, இல்லை ஓனாயெல்லாம் தின்னலை, உங்களோட உள்ளங்கள் ஏதோ ஒரு கெட்ட விஷயத்தை உங்களுக்கு அழகாக காட்டிக்குது. இப்போ சப்ருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆன் அலாமா தசிபோன், அழகிய பொறுமையே சிறந்தது, நீங்கள் வர்ணிக்கக்கூடிய இந்த விஷயத்தை விட்டும் பாதுகாக்க அல்லாஹ் போதுமானவன் என்று சொன்னாங்க. அன்புள்ள சகோதரர்களே, சுருக்கமாக இதில் அந்த படிப்பினைகளை நாங்கள் பார்க்கலாம். மனுஷன் இருக்கக்கூடிய ஒரு இயல்பான தன்மை தான், ஒரு ஆளுக்கு துரோகம் செஞ்சால் ஃபேஸ் டு ஃபேஸ் அவரை சந்திக்கிறத முடிஞ்சவரை தவிர்க்க பார்ப்பாங்க. அதனால தான் குற்றம் உள்ளவன் பேசும்போது முகத்தை பார்த்து பேச மாட்டான், கீழே குனிஞ்சிக்குவான், இல்லாட்டி வேறு எதை பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களோட உள்ளம் நல்லது, ஏதோ ஒரு வகையில் நலவு அவங்கள்ட்ட இருக்கிற காரணத்தினால ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்க தயங்குவாங்க. இப்போ இவங்க லேட்டாகி வந்தது வாப்பாட முகத்தை சந்திக்க லேட்டாகுனாங்க, அவங்க ஒரு காரணம். ரெண்டாவது, தாங்கள் சொல்கிறத நம்ப வைக்கணும்னு சொன்னால் உணர்ச்சியை தூண்டணும். ஒரு மனுஷனுக்கு உணர்ச்சி வருகிற போது அந்த அறிவு சரியாக வேலை செய்யாது. அதற்கு இவங்க அழுகைங்கிறத ஒன்றை தேர்ந்தெடுக்கிறாங்க. அழுது சொன்னால் அந்த இறக்கத்தில் புள்ள அழுகிற இறக்கத்தில் அவரோட மூளை ஒழுங்காக வேலை செய்யாது. அப்போ அழுகிறவன் எல்லாம் சொல்கிறது உண்மையாக இருக்குங்கிறது இல்லை. அடுத்ததாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கொலையை ஓனாய குற்றவாளி ஆக்குற மாதிரி அவங்க செஞ்ச செட்டப், இந்த மாதிரி தவறுகள் செஞ்சு செட்டப் செய்வாங்க. அந்த செட்டப் தான் அவங்க குற்றவாளிங்கிறது கைது செய்யப்படுறதுக்கும் பிடிபடுறதுக்கும் காரணமாக அமையும். இங்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் முகத்தில் அடித்த மாதிரி சொல்லலை, ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க சொல்லலை. உங்களோட உள்ளம் ஏதோ ஒரு கெட்ட விஷயத்தை உங்களுக்கு அழகாக காட்டிக்குது, இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் நீங்கள் என்னமோ செஞ்சுருக்கிறீங்க என்று விசாரிக்கலை. இதில் ஒரு விஷயம் தெரிய வருது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வயோதிபத்தின் காரணமாக பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு நிலையில் இருந்துக்கிறாங்க.
அப்போ அதனால் லேசாக இதை சொல்கிறாங்க. அப்படி சொன்னால் வாப்பா விளங்கிட்டாருன்றாவது விளங்கி இவங்க ஏதாவது தௌபா செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உண்டாக்குறாங்க. அடுத்தது அழகிய பொறுமையே சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. அழகிய பொறுமைண்டா என்னன்னு கேட்டால், நீங்கள் எனக்கு அநியாயம் மட்டும் செஞ்சிட்டீங்க, நான் அதுக்கு ஏசிட்டு எனக்கு அதுக்கு அதாவது பதட்டம் அடைஞ்சிட்டு எல்லாம் முடிஞ்சது பிறகு நான் பொறுத்துக்கிறேன் என்று சொன்னால் அது பொறுமை இல்லை. அழகிய பொறுமை என்று சொல்கிறது என்னென்னு கேட்குறது, ஏசாமல் பேசாமல் பதட்டம் அடையாமல் அல்லாஹ்வுடைய கையில் ஒப்பிடுறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்தில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கையில் அதை ஒப்பி வச்சாங்க. அந்த ஒரு அடிப்படையும் இந்த செய்தி எங்களுக்கு சொல்லி காட்டுது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள் வாப்பா கிட்ட வரும்போது இரவு நேரம்தான் வந்தாங்க. அப்போ ஷேகா அவங்க சொன்னாங்க, ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்காமல் இருட்டில் சந்திக்கிறாங்க. அதே போன்று உலமாக்கள் எழுதுகிறாங்க, இருட்டுக்குள்ளே உண்மையில் சொல்லப்போனால் நடிப்பை பகலையில் கொஞ்சம் லேசாக விளங்கிடலாம். பகலையில் நடிக்கிறது கஷ்டம், ஏன்னா முகபாவனை காட்டிக்கொள்கிறோம். அதனால் அவங்க இரவை தேர்ந்தெடுத்துக்கலாம். இருட்டுக்குள்ளே வந்தால் அந்த முகம் உண்மையிலே எப்படி இருக்கின்றது, இந்த நடிப்பு அவருக்கு தெரிய வராதுன்ற காரணத்தால் அவங்க லைட்டும் இல்லை தானே, இப்போ மாதிரி லைட் இல்லை தானே. அப்போ இருட்டுக்குள்ளே அவங்க அழுகிற மாதிரி சத்தம் போட்டாலும் உண்மையாக அழுகிறாங்களா இல்லையான்னு தெரியா. எனவே அவங்களுடைய கள்ளத்தனம் பிடிபடாமல் இருப்பதற்காக அவங்க இரவை தெரிவு செய்திருக்கலாம் என்ற கருத்தை எழுதுகிறாங்க. அதே போன்று கண்ணீர் எல்லாமே உண்மையானதல்ல. சில போலி கண்ணீர்கள் இருக்கிறது. அவங்க திட்டமிட்டு யூசுஃபை கிணற்றில் வீசிவிட்டு அழுது கொண்டு வந்தாங்க. அப்போ இது நமக்கு என்ன பாடத்தை தருதுண்டா, ஒரு ஆள் கண்ணீர் விட்டு விட்டார் என்பதற்காக அவர பக்கம்தான் நியாயம் இருக்கு, அவர்தான் உண்மையை சொல்லுகிறார் என்று எந்த முடிவும் எடுக்க வேண்டிய அவசியமில்லை. அதே போன்றோ அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள் வாப்பா கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாரும் ஓட்டப்போட்டி ரேஸ் வச்சோம், யூசுஃபை எங்களோட சாமானுக்கு காவல் வச்சோம்னு சொல்கிறாங்க. எங்களோட சாமானை காவல் வச்சோம், அவரை யூசுஃபை எங்களோட சாமானுக்கிட்ட விட்டோம். நபிக்கிட்ட யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துட்ட என்ன சொன்னாங்க, நாங்கள் ஒரு டீமாக இருக்கோம், அவருக்கு பாதுகாப்பாக இருக்கோம் என்று தான் சொன்னாங்க. இவங்க கடைசியாக என்ன சொல்கிறாங்க, இப்படி வாக்குறுதி அளித்து விட்டு கடைசியாக என்ன செஞ்சேன்னு சொல்கிறாங்கடா, நாங்கள் யூசுஃபை தனியை விட்டு போட்டு சாமானுக்கு காவல் வச்சு போட்டு நாங்கள் ஓட்ட போட்டி செஞ்சோம். அப்போ இது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த திட்டமிட்ட சரி தெளிவாகிறது. ஏனென்றால் அவருக்கு ஏற்கனவே வஹி மூலம் தன் மகன் நபியாக போகிறார். சந்திரன் சூரியன் தானும் பிள்ளைகளும் சுஜூது செய்த சந்தர்ப்பம் மீக்கணத்தால் அவர் பொறுமையாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்போ அவங்க வாப்பாட்ட சொன்னாங்க, வாப்பா நம்பலை. ஆனால் மகனுக்கு ஏதோ நடந்துருச்சு, மகன் எங்கேயோ நல்லா இருப்பாருங்கிற விஷயம் வாப்பாவுக்கு தெரியும். மகனுக்கு என்ன நடந்தது என்கிறத அல்லாஹு தாலா 19 to 22 வரைக்கும் உள்ள வசனத்தில் சொல்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள் எதிர்பார்த்த மாதிரியே அந்த வழியால் ஒரு வியாபார கோஷ்டி வராங்க. வஜாஅத் செய்யாரத்துன் பர்சலு வாரிதகும் அதுனா தல்வா, அந்த கிணத்துல தண்ணி அள்ளத்துக்கு வாளியை போடுறாங்க. பார்த்தா உள்ள ஒரு ஆம்பளை பிள்ளைக்குது. அப்போ வாளியை போட்டவர் சொல்கிறார், யா புஸ்ரா ஹாதா உலாமுன், ஓ நச்செய்தியே, இந்த ஒரு ஆம்பளை பிள்ளை உள்ளே இருக்குன்னு சொல்லி வசர்ரூஹு பிலா அத்தன், அவங்களோட வியாபார பொருட்கள் ஒன்றாக அவரையும் எடுத்து மறைச்சி வச்சு கொண்டாங்க. ஏன்னா அந்த காலத்தில் பிள்ளைகளை விற்பாங்க, பிள்ளைகளை இப்போயும் விற்பாங்க. அந்த காலத்தில் அடிமைகள் வியாபாரம்ங்கிறது இருந்துச்சு. அப்போ பிள்ளையை எடுத்துக்கொண்டு அவங்க போனாங்க. வல்லாஹு அலீமும் பிமா யஅமலூன், இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அல்லாஹ் அறிந்தவன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இங்கே ஒரு சின்ன டவுட் ஒன்று வரையணும். இந்த வியாபாரிகள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அவங்களோட சாமான் எடுத்துகிட்டு போகிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம், நான் இப்படித்தான் யாக்கூப் நபியோட மகன், ஏன்னா நானாமார் என்ன கிணத்துல போட்டாங்கன்னு அவங்கள்ட்ட சொல்லலை. ஏன் சொல்லலைண்டா, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நல்ல தெளிவாயிட்டு, இதுக்கு பிறகு ஏண்ட வீடு எனக்கு பாதுகாப்பானது இல்லை. இப்போ கிணத்துல போட்டாங்க, இவங்கள்ட்ட சொல்லி நான் திரும்ப ஊட்ட போனால் இவன் எங்கேயா போட்டால் திரும்ப வந்துடுவான்னு கொன்றுவாங்க. அப்போ அவருக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட எந்த மறுப்பும் சொல்லலை.
ஆனால் அல்லாஹு தாலா செஞ்ச வேலை என்னன்னு சொன்னால், இவங்கள்ட்ட இருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை இந்த சோதனை மூலம் பாதுகாத்தான். இந்த 11 பேர்கிட்ட இருந்து 10 பேர்கிட்ட இருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாத்தான். வஸரௌஹு பிதமனின் பக்ஸின் தராஹிம மஅதூதத்தின் வகானு ஃபீஹி மினஸ்ஸாஹிதீன். இவங்க இந்த எகிப்துக்கு வியாபாரத்துக்கு போகிறாங்க. அந்த எகிப்தில் வைத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை குறைந்த விலைக்கு விற்றாங்க. அல்லாஹ் நக்கலாக சொல்கிற மாதிரி சொல்கிறான். அவங்க என்னமோ அந்த உலக ஆசை இல்லாதவர் போல் நடந்து கொண்டாங்க, உலகப்பற்று இல்லாதவர் போல் நடந்து கொண்டாங்க. ஏண்டா அவங்களுக்கு சும்மா கிடைச்ச பொருள் ஒரு குறைஞ்ச விலைக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை விற்றாங்க. அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை பாருங்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை எகிப்தில் வாங்கினது யாருன்னு கேட்டால், எகிப்து நாட்டின் ஒரு அமைச்சர் வாங்குறார். அப்படி வாங்கினவர் இந்த பிள்ளைய அடிமை மாதிரி வாங்காமல், வக்காலல்ல திஸ்தராகு மின் மிஸ்ர லி இம்ரஅத்திஹி, எகிப்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை விலை கொடுத்து வாங்கியவர் தன் மனைவிடத்தில் சொல்கிறார், அக்ரம்னி மஸ்வாஹு அசாயன் ஃபஅனா அவு நத்தஹிதஹு வலதா. இவரை நீங்கள் ரெஸ்பெக்டாக வைங்க, கண்ணியமாக வைங்க. ஒருவேளை இந்த பிள்ளை மூலம் நாங்கள் பயன்பெறலாம், அல்லது இந்த பிள்ளையை நாங்கள் எங்களோட சொந்த பிள்ளையை ஆக்கிக்கொள்ளலாம், எங்களோட மகனை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று அவர் சொல்கிறார். இங்கே அல்லாஹு தாலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அவங்களோட சகோதரிடத்திலிருந்து பாதுகாத்து எகிப்துக்கு அடிமையாக விற்கப்பட்டதுக்கு பிறகு அவங்க அடிமையாக பார்க்காம சொந்த பிள்ளை மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு ரெஸ்பெக்டான இடத்துல, ஒரு சேஃப்டியான ஒரு இடத்துல, ஒரு கௌரவமான ஒரு இடத்துல அல்லாஹு தாலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை வாழ வைக்கிறான். அது அல்லாஹு தாலா எப்படி சொல்கிறான்டா, வகதாலிக மக்கன்னாலி யூசுஃப ஃபில் அர்லி வலினுஅல்லிமஹு மின் தஅவீலில் அஹாதீஸ். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கனவுகளின் விளக்கங்களை கற்றுக் கொடுப்பதற்காக அவருக்கு எகிப்தில் நாங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துல அவரை தங்க வைத்தோம். வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி, அல்லாஹ் ஒரு வேலையை செய்ய நாடினால் அதை அல்லாஹு தாலா மிகைக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் ஒரு விஷயத்தை செய்ய நாடினா எல்லாரும் போகிற ஒரு ரூட்டில் தான் போகணுன்ற அவசியம் இல்லை. அல்லாஹு தாலா ஏதாவது ஒரு வழிமுறையில் அதை அடைவான். உதாரணமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை எகிப்து நாட்டின் மன்னருக்கு நெருக்கமான அமைச்சராக மாற்றுறான் அல்லாஹு தாலா. எப்படி அமைச்சராக மாற்றுறான்டா, அடிமையாக விற்கப்பட்டு சிறையில் போட்டு, சிறையில் இருந்து நேராக டிரெக்டாக மன்னருக்கு நெருக்கமான அமைச்சராக மாற்றுறான். ஒரு அடிப்படையில் யூசுப் அலைஹிஸ்ஸலாமே ட்ரை பண்ணாலும் அது அடையலாது. பலஸ்தீனத்திலிருந்து வந்து எகிப்தின் அமைச்சராக மாறுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் அல்லாஹு தாலா நாடினால் அவன் நினைக்கிறதை எந்த வழியிலேயாவது அல்லாஹு தாலா அடைவான் என்கிற தகவலையும் இதில் சொல்லப்படுது. இறுதியாக பலம்மா பலக அசுத்தஹு ஆத்தைனா ஹுக்மா வ இல்மா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இளமையை அடைந்த போது அவருக்கு நாங்கள் கல்வியையும் ஞானத்தையும் கொடுத்தோம். அவருக்கு மட்டும் இல்லை, வகதாலிக நஜிசில் முஹ்சினீன், இவ்வாறு நல்லவர்களுக்கு நாங்கள் நற்கூலி வழங்குவோம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு நாங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஒரு சமுதாயம். அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் எப்படி உதவுகிறான் என்பதை இந்த சூரத்தில் அல்லாஹ் படிப்பிச்சு காட்டார் நமக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றிலையும், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை குழந்தையாக இருக்கும்போது அவங்களோட தாய் ஒரு பெட்டியில் போட்டு ஆற்றில் போட்டு விடுறான். அதை அல்லாஹு தஆலா அவரை காப்பாற்றி, அந்த தண்ணியில் அடிபட்டு மூழ்கி அவர் மவுத் ஆகாமல் காப்பாற்றி ஃபிரௌனுடைய வீட்டில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை வளர்க்குறார். இதே போன்ற அன்புக்குரியவர்களே, ஒருவருக்கு அநியாயம் இழைக்கப்பட்டால் அதோடு அவருடைய கதை முடிந்துவிடும் என்பதல்ல. அல்லாஹு தஆலா எதை நாடுகிறானோ அதை நடத்துவான். இப்போ அல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறான், வஜாஅத் ஸய்யாரத்துன், ஏதோ ஒரு பிரயாண கூட்டம் ஒன்று வந்து அந்த தண்ணீருக்கு போகிறவர் போய் வாளியை போட்டார், புல்லை இருக்கு. இது அல்லாஹ் இவர்களுடைய திட்டத்தை விட வேறொரு பெரிய திட்டத்தை செயற்படுத்துகிறான். இவங்களோட திட்டம் என்ன? கிணத்துல போட்டால் அவர்கிட்ட கதை முடிஞ்சு அவர் ஒன்று மகிழ்ச்சாகுவார், இல்லாட்டி யாராவது எடுத்துக்கு போவாங்க. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவருக்கு அந்த போட்டதுக்கு பின்னால் ஆட்களை அனுப்பி அந்த கிணத்துக்கிட்ட போய் தண்ணி எடுக்க வைக்கார். எனவே
மனிதர்கள் ஒருவருக்கு எவ்வளவுதான் அநியாயம் செய்ய வேண்டும் என்று நாடினாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த அநியாயத்தில் இருந்து அவரை காப்பாற்ற வேண்டும் என்றால் அதற்குரிய ஏற்பாட்டை அல்லாஹ் செய்வான். அதனால் எப்போதும் நாங்கள் அநியாயம் இழைக்கப்படுகிறோம் என்ற சூழலையும் நம்பிக்கை இழந்து விடாமல் நாங்கள் அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்க்கணும், அல்லாஹ் கிட்ட உதவியை கேட்கணும். அல்லாஹ் நாங்கள் நினையாத விதத்தில் ஏற்பாடுகளை செய்வான். அது இந்த சம்பவத்திலிருந்து எங்களுக்கு படிப்பினையாக கிடைக்குது. அதே போன்று ஷேக் அவங்க சொன்னாங்க வகானு ஃபீஹி மின ஜாஹிதீன், அதாவது யூசுஃபை விற்றவர்கள் ஒரு சின்ன விலைக்கு தான் விற்றாங்க, ஒரு குறிப்பிட்ட திர்ஹம்களுக்கு தான் விற்றாங்க. என்ன விஷயம்ண்டா, யூசுஃபை எடுத்த ஆக்களுக்கு தெரியா இவர் யாருண்டு, இவர் என்னவாக போகிறார், இவருடைய நபீத புள்ள விஷயம் ஒன்றுமே தெரியா, வாங்கினாளுக்கும் தெரியாது இவர் யாராக போகிறாருன்னு சொல்லி. எனவே அவங்க ஒரு சாதாரணமான ஒரு சின்ன பையன்தான். அதனால் பெரிய விலையெல்லாம் அவங்க என்ன செய்யலை, அவங்க எடுக்கலை, சின்ன ஒரு விலைக்கு விற்று போட்டாங்க. ஃப்ரீயாக கிடைச்ச ஒரு சாமான் பெரிய ஒரு ப்ரைஸ் பண்ணி விற்கணும்னு நினைக்கல. அவர்கள் அதில் ஒரு உலகப்பற்றில்லாதவர்கள் போல் நடந்து கொண்டதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான். ஆனால் வாங்கினவர் ஒரு முக்கியமான ஆள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா யாரை எங்கே கொண்டு போக வேணுமோ அங்கே கொண்டு போவதற்கான வழிகளை அல்லாஹ் செய்வான். அதனால் சில சந்தர்ப்பங்கள் எங்களை வாழ்க்கையில் எங்களை சுற்றி உள்ளவர்கள் துரோகம் செய்வது போன்ற ஒரு ஃபீலிங் நமக்கு இருக்கும். ஒரு இடத்தில் இருக்கும், அந்த இடத்தை விட்டு நம்மளை தூக்கி வேறெங்கேயோ கொண்டு போகிறதுக்குரிய திட்டங்கள், செயற்பாடுகள், தந்திரங்கள் நடக்கலாம். ஆனால் அந்த நம்ம எங்கே போகணுமோ அதை அங்கே அல்லாஹ் அனுப்புவான் சில வேளை. எனவே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மிஸ்ருக்கு கொண்டு போய் அவரை மினிஸ்டர் ஆக்கி அவரை கிங்காக்குற திட்டம் அல்லாஹ்கிட்ட இருக்கு. அதற்கு சகோதரர்களுடைய துரோகம் தேவை. அதனால் எப்பவும் மற்றாக்களுடைய துரோகங்களை நாங்கள் நெகட்டிவாக எடுக்க தேவையில்லை. மற்றாக்கள் நமக்கு துரோகம் செய்கிறாங்க என்பதை நமக்கு தெளிவானா ஹைர், அவங்க செய்கிறதை செய்யட்டும். நம்மளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏதோ ஒரு நிலவை இந்த துரோகத்துக்கு பின்னால் வச்சிருப்பான் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் நடந்தோம்னா எங்களோட மனம் அமைதி அடைஞ்சிடும். இல்லாட்டி அதையே நினச்சி என்னுடைய ஸ்டாஃப், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய அயலவர்கள் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு நாங்கள் டிப்ரெஷன் அதுவே குடிக்கின்றோம். அதை விடுத்து விட்டு நம்மளுக்கு யார் துரோகம் செய்கிறாங்கன்னு நம்ம ஃபீல் பண்ணினாலும் ஓகே, இதுக்கு பின்னால் நமக்கு ஒரு ஏற்பாடு நல்லதாக இருக்கக்கூடும் என்ற நன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டு ப்ளஸ் பாசிட்டிவ் மைண்டோடு நாங்கள் பிரயாணம் போகிறதுக்கு இந்த வசனங்கள் ஆதாரமாக அமைகின்றன. பொதுவாக சொல்லுவாங்க, அமைதியான கடல்கள் நல்ல மாலுமிகளை கேப்டனை உருவாக்காதுன்னு சொல்லி. கடல் கொந்தளிப்பாக இருந்தால் தான் அதில் பயணம் செய்யக்கூடிய கேப்டனுக்கு திறமைகள் வரும். அல்லாஹு தஆலா அப்படி சோதனைகளை உண்டாக்குறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களை மக்காவை விட்டு விரட்டி விட்டால் இஸ்லாத்தில் ஒளிச்சிடலான்னு நினச்சாங்க. அவங்கள அல்லாஹு தஆலா இதன் மூலமாக மதீனாவுக்கு போய் இன்னும் ஸ்ட்ராங்காக இஸ்லாத்தை பலப்படுத்துறதுக்குரிய சூழ்நிலையை உருவாக்கினான். எனவே அதாவது டாக்டர் சொன்ன மாதிரி சில சோதனைகள், சில துரோகங்கள் எங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கான அடிப்படையாக அமையலாம் என்கிற தகவலை இதில் நாங்கள் பார்க்கலாம். அடுத்தது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எகிப்தில் அவங்க போன வீட்டில் அவங்க சந்தித்த ஆபத்து. அந்த வீட்டில் அவங்க ரெஸ்பெக்டாக இருக்கிறாங்க, கண்ணியமாக இருக்கிறாங்க, வளர்ந்து வாராங்க. வளர்ந்து வந்து அவர் மிக அழகான ஒரு ஆளாக இருந்தாங்க. இந்த கட்டத்தில் அவரின் வாழ்க்கையில் இன்னொரு பெரிய ஒரு சோதனையை சந்திக்கிறார். அல்லாஹு தஆலா அதை குர்ஆனில் 22, 23, 24 வசனங்களில் சொல்கிறார். அவங்க இருக்கக்கூடிய அந்த வீட்டின் அமைச்சருடைய மனைவி, அவங்களுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மீது மோகம் ஏற்படுது. அந்த மோகத்தில் ஒரு நாள் வராபிதத்துல்லதி ஹுவ ஃபீ பைத்திஹா அன் நஃப்ஸிஹி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எந்த வீட்டில் இருந்தார்களோ அந்த வீட்டின் பெண் அவரை வலபந்தப்படுத்தினார். வகல்லகத்தில் அபுவாப், வீட்டில் எல்லா கதவுகளை மூடிக்கொண்டால். வகாலத் ஹைத்தலக், அப்படி மூடிக்கொண்டு தவறான நடத்தைக்கு வருமாறு அழைத்தாள். அந்த சூழ்நிலை உண்மையிலே ஒரு மனிதனுக்கு, ஆணுக்கு வரக்கூடிய பெரிய ஒரு சோதனை இது. அந்த பெண் ஒரு அமைச்சருடைய மனைவி, அவங்க அந்த வீட்டில் தான் இருக்கிறாங்க. இன்னொரு வீடுன்னு சொன்னால் இங்கே எங்கே வந்தாய் அந்த கேள்வி வரும். அதுக்கும் வாய்ப்பில்லை.
எல்லா கதவுகளையும் அவள் மூடிட்டா. அந்த பெண்ணுடைய நடத்தையை பார்க்கும்போது அந்த வீட்டில் கணவனை விட அவள் தான் செல்வாக்காக இருந்திருக்கிறாங்கிறது விளங்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் பெரும்பாலும் ஒரு மினிஸ்டர் இருந்தால் மினிஸ்டர் செய்கிற வேலைகளை மினிஸ்டர் டிரைவர் செய்வான். மினிஸ்டரை பொம்பளையை பிடிச்சி வேலை செய்யலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஏதாவது ஒரு அதிகாரத்தை தவறான வழியில் அணுக நினைச்சிருந்தா இந்த பொம்பளையை கையில் போட்டிருக்கலாம். ஏன்னா இவைய கையில் போட்டால் நிறைய வேலை செய்யலாம். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஹராமான வழிக்கு அந்த ஹராமான வழியில் எந்த உயர்வையும் அடைய விரும்பலை. கால மஆதல்லா, அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக, இன்னஹு ரப்பி அஹ்சன மஸ்வாய, என் எஜமான் என்னை கண்ணியமாக வச்சிருக்கிறார், இன்னஹு லா யுஃப்லிஹு தாலிமூன், அந்த எஜமானனுக்கு அநியாயம் செஞ்ச அநியாயக்காரன் வெற்றி பெற மாட்டான், நான் இந்த தவறை செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடினாங்க. வலக்கது ஹம்மத் பிஹி வ ஹம்ம பிஹா லவ்லா அன்ரா புர்ஹான ரப்பி, அந்த பெண் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மீது மோகம் கொண்டால், யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை கண்டிராவிட்டால் அந்த பெண் மீது மோகம் கொண்டிருப்பாங்க. அவங்க அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை கண்டதுனால அவங்க மோகம் கொள்ளலை. கதாலிக லி நஸ்ரிப அன்ஹு ஸூஅ வல் ஃபஹ்ஸாஅ இன்னஹு மின் இபாதினல் முக்லஸீன், இவ்வாறு தான் யூசுப்பை விட்டும் கெட்ட நடத்தையை விட்டும் அவரை நாங்கள் பாதுகாத்தோம். ஏனென்றால் யூசுப் எங்களுடைய இஹ்லாஸான அடியார்களில் ஒருவர் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். இப்போ இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சந்தித்த ஒரு பெரிய சோதனை. இந்த சோதனையில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க உறுதியாக இருந்தாங்க, இஹ்லாஸாக இருந்தாங்க. இப்படியான ஒரு இக்கட்டான நிலையில் வந்து தனிமையில் இருந்தும் அவங்க அந்த தவறின் பக்கம் போகலை. ஒரு ஆண் பெண்ணை தவறுக்கு அழைக்கும் போது பெண் ஒதுங்கி கொள்வதுக்கு பல காரணம் இருக்கும். ஆனால் ஒரு பெண் வந்து ஆணை அழைக்கும் போது ஆணுக்கு சில நேரம் ஒதுங்குறதே கேவலமாக போகிற மனநிலை கூட வரலாம். ஆனால் இந்த ஒரு ஆபத்தான ஒரு கட்டத்திலையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த பக்குவம்ங்கிறது பெரியோர் எடுத்துக்காட்டாக குர்ஆனில் சொல்லி காட்டப்படுது. இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை இந்த வியாபார கூட்டத்துக்கிட்ட வாங்கின ஆள் வந்து நல்ல ஒரு ஆள். ஏன் அதை சொல்கிறேன்டா, அவர் போய் மனைவி கிட்ட சொல்கிறார். அல்லாஹ் சொல்லுகிறான், வகாலல்லதி இஷ்தராஹு மின் மிஸ்ர லிம்ரஅத்திஹி அக்ரிமி மஸ்வாஹு அஸா அன் யன்ஃபஅனா அவ் நத்தகிதஹு வலதா. இப்போ பொதுவாக இவங்க வந்து கிணத்துல கண்டெடுத்த புள்ளைய ஒரு அடிமை மாதிரி தான் விற்றாங்க. காசுக்கு வாங்கின புள்ளை, நம்மளோட பாஷையில் சொன்னால் ஒரு கண்டெடுத்த அல்லது காசுக்கு வாங்கின புள்ளை. அப்போ அந்த மாதிரி ஒரு பிள்ளைய வீட்டுக்கு கொண்டு போய் மனைவி கிட்ட சொல்கிறாங்க, அக்ரிமி மஸ்வாஹு, அவர் தங்குறத அவருடைய தங்குற இந்த வாழ்க்கை செட்டப்பை கண்ணியமானதாக நீ ஆக்க வேண்டும். அப்போ அந்த அந்த வீட்டில் வந்து அவர் வந்து ரெஸ்பெக்டோடு தான் வைக்கப்படுகிறார். இந்த காசுக்கு வாங்கின புள்ளனத்தால் அவர் கேவலமாக நடத்தப்படலை. அக்ரிமி மஸ்வாஹு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, அஸா அன் யன்ஃபஅனா அவ் நத்தகிதஹு வலதா, அவரை கொண்டு எங்களுக்கு பிரயோசனம் ஏற்படலாம் அல்லது அவரை நாங்கள் ஒரு எங்களோட புள்ளையாக்கி கொள்ளலாம்னு சொல்கிறாங்க. பாருங்க, சகோதரர்கள் அவரை கேவலப்படுத்தணும் என்று நாடினாங்க, சகோதரர்கள் அவரை அழிக்க வேண்டும் என்று நாடினாங்க. ஆனால் அறிமுகமே இல்லாத ஊர் பேர் தெரியாத ஆளொன்று இவரை வாங்கி வந்து வீட்டில் என்ன சொல்கிறாங்க, ரெஸ்பெக்டாக வைங்க, இவரை இந்த பிள்ளைய வந்து மரியாதையாக வைங்கன்னு சொல்லலாம். அப்போ அன்புக்குரியவர்களே, சகோதரர்கள் நாடியது நடக்கல, அல்லாஹ் நாடியது நடந்தது. எனவே மிக கண்ணியமான முறையில் ஒரு வீட்டு பிள்ளையாக ஒரு மிக மரியாதையாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த மாளிகையிலே அந்த வீட்டிலே நடத்தப்படுகிறார்கள். எனவே அதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான், வகதாலிக மக்கன்னாலி யூசுஃப ஃபில் அர்தி, நாங்கள் அப்படித்தான் யூசுஃபுக்கு வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை கொடுத்தோம், அதாவது அவரை வந்து ஃபேம் ஆக்கினோம், அவருக்கு வந்து வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தினோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, மீண்டும் நான் அழுத்தி செல்கிற பாயிண்டண்டா, யாரும் எங்களை புறக்கணிக்கலாம், ஆனால் அல்லாஹ் எங்களை தூக்க வேண்டும், அல்லாஹ் எங்களை உயர்த்த வேண்டும் என்றிருந்தால் இன்னொரு சாராரை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
எங்களை கண்ணியப்படுத்தக்கூடும். எனவே ஒரு இடத்தில் இழந்த மரியாதையை அல்லாஹு தாலா பெரிதாக்கி பன்மடங்காக்கி உங்களுக்கு மரியாதையை அதிகரிக்க வைத்து வசதிகளை அதிகரிக்க வைத்து அல்லாஹ் என்ன செய்யலாம், உங்களுக்கு வாழ்க்கையை உயர்த்தி தரலாம். எனவே யூசுஃபுடைய வரலாற்றில் நாம் படிக்க வேண்டிய படிப்பினில் ஒன்றுதான், நாங்களும் நிதானமாக பொறுமையாக செயல்பட வேண்டும். யாரும் நம்மை புறக்கணிக்கிறார்கள், யாரும் நம்மை ஒதுக்குகிறார்கள், யாரும் நம்மை தரம் தாழ்த்துகிறார்கள் என்று நாங்கள் தாழ்ந்து விட வேண்டிய அவசியமில்லை. அல்லாஹ் எங்களுக்கு உதவினால் அதைவிட பன்மடங்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை உயர்த்துவார். அதே போன்று சகோதரர்கள் அவருக்கு என்னத்தை இடத்தை செலக்ட் பண்ணாங்க, ஒரு பழைய கிணத்தை செலக்ட் பண்ணாங்க. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு ஒரு மாளிகையை செலக்ட் பண்ணார். அல்லாஹ் நாடியது நடந்தது, அவர்களுடைய சகோதரர்கள் நாடியது நடக்காமல் போனது. எனவே எப்போதும் அல்லாஹ்வின் பக்கம் சாய்ந்திருங்கள், அல்லாஹ்வின் பக்கம் தவக்குல் வையுங்கள், அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். அல்லாஹ் நம்மை உயர்த்தினால் யாராலும் தாழ்த்த முடியாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருந்த அந்த வீட்டோடு உள்ள அந்த நிகழ்ச்சியை வச்சு நாங்கள் சில படிப்பினைகள் எடுத்துக்கொள்ளலாம். அதில் ஒன்று ஆண் பெண் தனிச்சிருக்கிறதுல வரக்கூடிய ஆபத்து. இதில் பெரும்பாலும் ஆட்கள் என்ன நினைக்கிறேன்னா ஆம்புல தான் தவறு செய்வான்னு சொல்லி, ஆண் பெண் தனிச்சிருக்கும்போது பெண் தரப்பாலையும் தவறு நடக்கலாம் என்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு ஆதாரம். பொதுவாக மனுஷன் ஆம்பளையத்தான் நினைக்கிற, ஆனால் மாறியும் நடக்கலாம், பெண்கள் தரப்பாலையும் தவறு நடக்கலாம் என்கிற ஒரு செய்தி இதில் சொல்லப்படுது. ரெண்டாவது விஷயம், இந்த ஏஜ் வித்தியாசம். அவர் சின்ன புள்ள தானே, இவன் சின்ன பொடியன் தானே, இவ கொஞ்சம் வளர்ந்தவ தானே என்கிறப்ப இவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை எடுக்கக்குள்ள அவரை அந்த எஜமான் எப்படி சொல்கிறாரு, இவர் எங்கட பிள்ளையா எடுத்துக்கொள்ளலான்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பெண் ஒரு தாயுடைய வயசு போலவும் இவங்க ஒரு பிள்ளையுடைய வயசு போலவும் தான் இருந்திருக்குது. அந்த நிலைமையிலையும் அந்த பிள்ளையாக எடுத்துக்கொள்வோம்னு சொன்ன யூசுப் மேலே அந்த பெண்ணுக்கு மோகம் ஏற்பட்டிருக்குது. எனவே ஏஜ் வித்தியாசம் இல்லாமலும் இந்த மோகம் ஏற்படலாம். இதையும் நாங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும். நிறைய இடங்களில் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இதனால் உருவாகுது. சில குடும்பங்கள், அதாவது கணவன் வேலைக்கு போகிறவர், லேட்டாகி வரவர், வீட்டுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கட்டும், சேஃப்டியாக இருக்கட்டும்னு சொல்லி, இப்போ A லெவல் படிக்கிற பொடியேன் வீட்டில் இவர் சப்போர்ட்டுக்கு இருக்கட்டும், இப்போ நான் வரல லேட் ஆகுது, அவள் வீட்டில் ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி அதாவது வீட்டில் இடம் கொடுத்து தவறுகள் நடக்கக்கூடிய குடும்பங்கள், அதாவது அப்படியே வீட்டை விட்டு ஓடிப்போன குடும்பங்கள் எல்லாம் நம்ம நாட்டில் இருக்குது. அப்போ இதில் நாங்கள் சேஃப்டியாக இருக்கணும் என்கிற ஒரு படிப்பினை இருக்குது. மனுஷன் என்கிற வகையில் சைத்தான் மூணாவது நபராக நுழையலாம். ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருக்கும்போது மூன்றாம் நபராக சைத்தான் வருகிறான் என்கிற ஹதீஸ் இருக்குது. எனவே இது எங்களுக்கு ஒரு சேஃப்டியை சொல்லி தருகிறது. இந்த ஏஜ் வித்தியாசமும் சில பேருக்கு அப்படியும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். மனுஷன் இயல்பை சொல்கிறேன். சில இளம் ஆண்களுக்கு வயது மூத்த பெண்கள் மீது மோகம் ஏற்படுகிற சூழ்நிலையும் இருக்குது. சில வயது மூத்த பெண்களுக்கு இளம் ஆண்கள் மீது மோகம் ஏற்படக்கூடிய மாதிரியான சூழ்நிலைகளும் இருக்குது. எனவே இந்த ஏஜ் வித்தியாசம் இல்லாமல் ஆண் பெண் என்கிற வித்தியாசம் என்கிறது நிரந்தரமானது. இது அல்லாஹு தாலா ஏற்படுத்தினது. எனவே இது விஷயத்தில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்கிற ஒரு படிப்பினையும் நாங்கள் இதில் பெற்றுக்கொள்ளலாம். நாங்கள் அதே நேரம் இந்த சூழலில் 45 இந்த சூழலில் ஒரு பாவமான எல்லா பாவத்துக்குரிய எல்லா சூழலும் இருக்குது. ஆனாலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, கால மஆதல்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாகன்னு சொல்கிறான். எனவே யாரை சுற்றி பாவ சூழல், பாவத்தில் விழுந்து விடுவோமோ என்ற அச்சச்சூழல் இருக்கின்றவர்கள் அதிகம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடும். ஏனென்றா இவ்வளவு இக்கட்டான சூழலிலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் சொன்ன வார்த்தை, அவர் கெட்ட நடத்தைக்கு அழைக்கிறார். அவர் தன்னுடைய பலத்தை நம்பவில்லை. தான் ஒரு நேர்மையானவன், தான் ஒரு நல்லவன், தான் செய்ய மாட்டேன் அப்படி என்று எடுக்கலை. எங்களில் பலர் நாங்கள் நினைக்கிறோம், நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம்,
நாங்கள் வழி தவற மாட்டோம். இல்லை, அல்லாஹ் தான் எங்களை நல்வழியில் வைக்க வேண்டும். அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாங்க? கால மஆதல்லா, அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக என்று அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுறாங்க. எனவே அன்புக்குரியவர்களே, நம்ம இருக்கிற சூழலில் ஒரு பாவ சூழல், நாம் எங்கே பாவத்தில் விழுந்துருவோமோ என்ற நிலை வரும்போதோ மஆதல்லா என்று அல்லது அஊது பில்லா என்றோ நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுவோம். ரெண்டாவது ஒரு காரணம் சொல்கிறாங்க அந்த பெண்மொழிக்கிட்ட, இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய, அவர் என்னுடைய எஜமான், அவர் நான் இங்கே தங்குற ஏற்பாடுகள் எல்லாத்தையும் மிகச்சிறப்பாக செய்தார். எனவே அநியாயக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்று சொன்னாங்க. எனவே அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது சொல்கிறாங்க, விபச்சாரத்தில் மோசமானது எப்படின்னா பக்கத்து வீட்டுக்கார ஆளுடைய மனைவியோடு விபச்சாரம் செய்வது சாதாரணமாக விபச்சாரம் செய்வதை விட கொடூரமானது. விபச்சாரம் என்பது இந்த மார்க்கத்திலே குற்றம், அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம். ஆனாலும் பக்கத்து வீட்டுக்காரனுடைய மனைவி அவளோடு விபச்சாரம் செய்வது அதைவிட மோசமானது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஏனென்றால் எங்களுக்கு ஹக்குல் ஜார், பக்கத்து வீட்டுக்காரர் என்று சொல்லி நாங்கள் அவருக்கு செய்ய வேண்டிய பல கடமைகள் இருக்கிறது. அப்போ அந்த கடமைகளை மீறி அவர் எங்களை எப்படி நம்பியிருப்பார், எப்படி உதவி கலைப்பார்? அந்த ஹக்குகள், அந்த உரிமைகளை மீறி நாங்கள் அந்த செயலில் ஈடுபடுவது ஒரு சாதாரணமான வேறு தூரத்து பெண்ணோடு விபச்சாரம் செய்வதை விட மோசமானதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறான். அதே மாதிரி அன்புக்குரியவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நான் இந்த துரோகத்தை செய்ய மாட்டேன், அவர் எனக்கு நல்லது செய்தவர், அவருடைய மனைவியாக உங்களோடு இந்த மாதிரி தப்பாக நடக்க மாட்டேன் என்பதை அவர் தெளிவாக சொல்லுகிறார். இன்னஹு ரப்பி, அவர் என்னுடைய எஜமானர், அஹ்ஸன மஸ்வாய, நான் தங்குகின்ற இந்த ஏற்பாட்டை மிகச் சிறப்பாக செய்தவர், அநியாயக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார். எனவே பாவச்சூழலில் ரெண்டு விஷயத்தை நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் யாருக்கு அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடணும், அது முதலாவது. ரெண்டாவது நாங்கள் யாருக்கு துரோகம் செய்யணும்ன்றதை நாங்கள் யோசித்து பார்க்கணும். உண்மையிலே சொல்லப்போனால் நாங்கள் பாவத்தில் ஈடுபடுவதற்கு நாங்கள் இந்த நன்றி மறப்பது ஒரு காரணமாக இருக்குது. நாங்கள் யாருக்கு துரோகம் செய்கிறோம், எங்களோட நானக்கா, எங்களோட வாப்பாக்கா, எங்களோட பக்கத்து வீட்டில் உள்ள அந்த பக்கத்து வீட்டுக்காரர் என்ற நாம் கடமை செய்ய வேண்டிய, நாம் பாதுகாக்க வேண்டிய ஒருவருக்கா துரோகம் செய்கிறோம் என்பதை நாங்கள் நினைத்து பார்க்கணும். இந்த நினைவுகளை அதிகரிக்கும் போது நாங்கள் நன்றி கெட்டவர்களாக நடக்காமல் நன்றி உள்ளவர்களாக நாங்கள் நடப்போம். எனவே பாவ சூழலில் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுவதும். ரெண்டாவது, இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு வாலிபம் கேட்குறான், என்ன கேட்குறான்? நான் விபச்சாரம் செய்ய அனுமதித்தாங்கன்னு கேட்குறேன். அப்போ நபி அவங்க அந்த வாலிபன்கிட்ட கேட்குறாங்க, உண்ட தாய், உண்ட சகோதரி, இப்படி உண்ட சாட்சி என்று கேட்டோன்னே அவனுக்கு வெறுப்பு வருது. அதுக்கு பிறகு அந்த வாலிபனுக்கு விபச்சாரத்தை விட ஒரு மோசமான வெறுப்பான குற்றம் இருக்கலன்னு. அப்போ யதார்த்தங்களை நாங்கள் யோசிக்கும் போதோ எங்களுடைய ஷைத்தான் அல்லது எங்களுடைய மனோ இச்சையிலிருந்து கிளம்புகின்ற பாவ சிந்தனைகள்லேருந்து நாங்கள் மீண்டு அல்லாஹ்வுடைய பாதுகாப்போடு நாங்கள் பாதுகாப்பாக இருக்கலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பாவத்திலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடியது என்கிறது. நாங்கள் தவறுகளிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி தேவை. ஏன்னா எங்களுடைய நாடி நரம்பெல்லாம் இரத்தங்கள் எல்லாம் சைத்தான் ஓடுறான். எனவே அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை தினமும் நாங்கள் வேண்ட வேண்டும் என்கிற தகவலை தருகிறது. 9:45 முடிக்க சொன்னாங்க. நம்ம அடுத்த பகுதிக்கு போனால் அதில் டைம் எடுக்கும். அதனால் ஒரு 3 நிமிஷம் உங்கள் எல்லாருக்கும் டிஸ்கவுண்ட் போட்டு தந்து நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைய இதை நிறைவு செய்வோம். நாளை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அடுத்த பகுதிக்கு செல்லலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனது திருமறையை உரிய முறையில் புரிந்து கொள்வதற்கும் அதை எங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கும் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.